السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من كان يظن أن لن ينصره الله في الدنيا والآخرة فليمدد بسبب إلى السماء ثم ليقطع فلينظر هل يذهبن كيده ما يغيظ. وكذلك أنزلناه آيات بينات وأن الله يهدي من يريد. إن الذين آمنوا والذين هادوا والصابئين والنصارى والمجوس والذين أشركوا إن الله يفصل بينهم يوم القيامة إن الله على كل شيء شهيد. الله سبحانه وتعالى சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப வசனங்களில் காஃபிர்கள், முனாஃபிக்குகள், முஃமின்கள் இந்த மூன்று கூட்டத்தாரையும் பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு, முனாஃபிக்குகள், காஃபிர்களுடைய ஒரு விருப்பம்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இறங்கக்கூடாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யப்படக்கூடாது என்பது காஃபிர்களுடைய, முனாஃபிக்குகளுடைய விருப்பம். அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், ஒரு நாளும் இஸ்லாம் வளராது, இஸ்லாத்துக்கு உதவி கிடைக்காது என்று அவர்கள் கற்பனையில் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நினைப்பை தான் அல்லாஹ் சொல்கிறார். உலகத்திலேயே இன்று அதிகமானவர்களுடைய நினைப்பு என்ன, கற்பனை என்ன? உலகத்தில் இஸ்லாம் வளரக்கூடாது, இஸ்லாம் மேலோங்கக்கூடாது என்பது இன்றைய உலகத்தார்களுடைய கற்பனை. அதற்கு அரபியில் சொல்வது வன். அந்த கற்பனைக்கு ஜாஹிலிய கற்பனை என்றும் சொல்லுவது. அதை சூரத்துல் ஃபத்ஹ் லன்னுல் ஜாஹிலியா, உலகத்தில் அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஜாஹிலிய கற்பனையில்தான். இஸ்லாம் மேலோங்காது,
இஸ்லாம் மேலே வராது, உயராது. இந்த குர்ஆன படித்த, இந்த ஹதீஸ படித்தவர்கள் மேலே உயர்ந்து சந்தோஷமாக கண்ணியமாக வாழ மாட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய உதவி இல்லை என்று நினைப்பது லன்னுல் ஜாஹிலியா. பணம் கூடியவர்கள், ஆயுதம் கூடியவர்கள், செல்வாக்கு கூடியவர்கள் தான் உலகத்தில் ஜெயிப்பார்கள், வெற்றி அடைவார்கள் என்று நினைப்பது. லன் கற்பனை தானே, எவ்வளவு நினைக்கலுமே. அல்லாஹ் இந்த ஒரு நினைப்பை பற்றி தான் இந்த ஆயத்திலே சொல்றான். சூரா ஹஜ்ஜுடைய இந்த வசனத்திலே அல்லாஹ் 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மன் கான யظுன்னு, யார் நினைத்தீர்களோ, என்ன நினைச்சீங்க? அல்லன் யன்சுரஹுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் அல்லன் யன்சுரஹுல்லாஹு, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று நினைத்தீர்களோ? எங்கு? ஃபித்துன்யா, உலகத்திலும், அடுத்தது ஆகிராவிலும். உலகத்திலேயும் உதவி செய்ய மாட்டான், ஆகிராவிலும் உதவி செய்ய மாட்டான் என்று யாரெல்லாம் நினைத்தீர்களோ, நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், فَلْيَمْدُدُ بِسَبَبٍ إِلَى السَّمَاءِ, நீங்க ஒன்று வானத்துக்கு மேல ஏறுங்க. ரெண்டு கருத்து இருக்குது. வானத்துக்கு ஏறுங்க, மேல மேல ஏறி நீங்க வானத்துக்கு வந்து அந்த உதவியை நிறுத்துங்க. வானத்துக்கு ஏறி அந்த உதவியை நிறுத்துங்க. فَلْيَرْتَقُوا فِي الْأَسْبَابِ جُنْدٌ مَّا هُنَالِكَ مَهْزُومٌ مِنَ الْأَحْزَابِ. அல்லது இன்னொரு கருத்து இருக்குது இந்த ஆயத்துக்கு, فَلْيَمْدُدُ بِسَبَبٍ إِلَى السَّمَاءِ ثُمَّ لْيَقْطَعْ. நீங்க உங்களோட வீட்டுடைய கூரை இருக்குதானே, அந்த கூரையில உங்களை தொங்க போட்டு தற்கொலை செஞ்சு கொள்ளும், வெட்டி கொள்ளும். ஏன்? உங்களோட கோபம். உதாரணமா அரபி பழமொழியில சொல்லுவாங்களே, எந்த ஆசையும் தீராதவனுக்கு கடல் தண்ணிய குடி. கடல் தண்ணிய குடிச்சாலும் உண்ட ஆசை தீராது என்றதை போலதான் அல்லாஹ் தற்கொலை செய்யும்படி சொல்லவில்லை இந்த ஆயத்திலே. உண்ட கோபம், உண்ட கல்புல, உண்ட உள்ளத்துல இஸ்லாம் வளரக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ படித்தவர்கள் முன்னேறக்கூடாது என்றிருந்தால் நீ உன்னை தற்கொலை செய்து கொள். فَلْيَمْدُدُ بِسَبَبٍ إِلَى السَّمَاءِ ثُمَّ لْيَقْطَعْ, பிறகு வெட்டிக்கொள். فَلْيَنْظُرْ هَلْ يُذْهِبَنَّ كَيْدُهُ مَا يَغِيظُ. நீ கோபப்பட்டது போயிட்டாண்டு பாரு. இப்ப உன்னோட கோபத்தில் நினைக்கிறாய் இஸ்லாம் வளரக்கூடாது, இஸ்லாம் அழிய வேண்டும் உலகத்தில். ஒரு நாளும் நடக்காது. துருக்கியில இஸ்லாம் அழிந்த பொழுது இஸ்லாம் இந்தியாவில் வளர்ந்தது. இந்தியாவில் இஸ்லாம் அழிந்த பொழுது ஐரோப்பாவில் இஸ்லாம் வளர்ந்தது. ஆசியாவில் இஸ்லாம் அழிந்த பொழுது இஸ்லாம் ஒரு சூரியனை போன்றது. சூரியன் உலகத்தில் எப்பொழுதும் மறைவதில்லை. அது சில நேரம் ஸ்ரீலங்காவில் மறையலாம், ஆனால் அதே சூரியன் உதிக்கின்றது கனடாவிலே. அது சவுதியிலே சூரியன் மறையலாம், அது உதிக்கிறது அமெரிக்காவிலே. பூர்த்தியாக சூரியன் மறைவது கிடையாது. இஸ்லாம் உலகத்தில் ஒரு நாளும் பூர்த்தியாக அழிவது கிடையாது. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره.
அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய நூரை, பிரகாசத்தை, இஸ்லாத்தை வாயால் ஊதி ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். வல்லாஹு முதிம்மு நூரி, அல்லாஹுடைய வெளிச்சம் பிரகாசமானது. வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே. நீங்க வெறுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அல்லாஹ் உதவி செய்வார். இன்னா லனன்சுரு ருசுலனா, நாங்க ரசூல்மார்களுக்கு உதவி செய்தோம் அல்லாஹ் சொல்றார். வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யா வயௌம யகூமுல் அஷ்ஹாத், மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் உதவி செய்தோம், செய்வோம், உலகத்தில் ஆகிரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய விடயம் என்ன? உலகத்தில் வாழக்கூடிய காஃபீர்களுடைய கற்பனை, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கற்பனை, முனாஃபிக்குகளுடைய கற்பனை இந்த இஸ்லாத்துக்கு, முஸ்லீம்களுக்கு, குர்ஆனுக்கு உதவி இறங்காது என்று நினைக்கிறார்கள். நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லையே உலகத்தில். உலகத்தில் எல்லாருக்கும் நினைப்பு, நான் நீண்ட காலம் வாழணும். யார் வாழ்ந்தது? நீண்ட காலம் வாழ்ந்தது யாரப்பா? யாருமே இன்று 120, 150, 170 வயசு யாரும் இல்லையே, மௌத்தாயிட்டாங்களே, மரணிச்சிட்டாங்களே. எல்லாருக்கும் ஆசைதான் நீண்ட காலம், நீண்ட ஆயுள். அதற்கான சாப்பாடுகள், மருந்துகள் முழுதும் செய்கிறாங்க. நினைக்கிறது நடக்கிறது இல்லை உலகத்தில். من كان يظن أن لن ينصره الله في الدنيا والآخرة فليمدد بسبب, ஒரு கயிறை கட்டி கொள்ளட்டும். எங்க? இலஸ்ஸமா, ஒன்று வானத்துக்கு மேல வந்து, ரெண்டு கருத்து இந்த ஆயத்துக்கு இருக்குது, மேல வந்து நித்தாட்டட்டும், அல்லது கூரையில ஏறி, கூரையில ஒரு கயிறை தொங்க போட்டு, சும்மல் யகதா, பிறகு அதை துண்டித்து கொள்ளட்டும். ஃபல்யதுர், அதுபுறம் பாருங்க, ஹல் யுதிஹிபன்ன கைதுஹு மா யகீத, அவர் கோபப்பட்டது போயிட்டான்னு பார்க்கட்டும். அல்து அலைஹிமுல் அனாபில மினல் கைத் குல் மூது பிகைதிக்கும். அல்லாஹ் சொல்றான், கோவத்தால அவங்க கையை கடிப்பாங்களாம். கோவத்தால அல்து அலைக்குமுல் அனாமில மினல் கைத், அவ்வளோ கோவம் முஸ்லீம்களோட. இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இறக்கத்திலே நடக்குது. முஸ்லீம்களோட உள்ள கைத் இருக்குதே, கோபம் இருக்குதே, சாதாரண கோபம் அல்ல. எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்கணும், முஸ்லீம்களை அழிக்கணும். இந்தியாவை எடுத்து பாருங்க, இந்தியாவுடைய தற்பொழுது ஆட்சியில் இருப்பவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? எல்லா முஸ்லீம்களும் ஹிந்துவா மாறுங்க சொல்றாங்களா இல்லையா? முஸ்லீம்கள்லாம் ஹிந்துவாக மாறுங்க, அல்லது நீங்க உங்களோட நாடுகளுக்கு போய் சேருங்க. விளங்கணும், ஹிந்த் என்பது ஸ்ரீலங்காவும் சேர்த்துதான். அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் இறக்கப்பட்டது. ஆதமை ஏற்றுக்கொள்றீங்க, மனு என்று ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஹவ்வாவை ஏற்றுக்கொள்றீங்க, அது மனு சிலை வணங்கினாரா? இல்லையே, அல்லாஹுவைத்தான் இபாதத் செய்தார். மனு அல்லாஹுவைத்தானே ஏற்றுக்கொண்டார். நீங்க தானே மாறு செஞ்சிட்டீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த இரண்டாவது ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன் ஒவ்வொன்றா சொல்லிருக்குதே. ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு, எல்லாருமே ஒரு அல்லாஹ் வணங்கும்படி சொன்னது தானே. இந்தியாவில் தானே, ஸ்ரீலங்கா ஒரு பகுதி தானே இந்தியா. ஆரம்ப காலங்கள்ல இங்கதானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. எங்கெல்லாம்? இந்தியாவில் மாத்திரமல்ல, பலஸ்தீனில் மாத்திரமல்ல, ஸ்ரீலங்காவில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் எங்கெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணுகிறீர்களோ, உங்களுடைய கற்பனை ஒரு நாளும் பிரயோஜனம் அளிக்காது. இதுதான் அல்லாஹுடைய வாக்கு.
இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ آيَاتٍ بَيِّنَاتٍ அல்லாஹ் தெளிவான அத்தாட்சிகளை இறக்கி இருக்கிறார். இந்த குர்ஆன் இருக்குதானே, ஆயாத்திம் பையினாத், தெளிவான விடயங்கள். குர்ஆன் நீங்க குர்ஆன் மூடல் இல்லையே. குர்ஆன் உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் குர்ஆனை பார்க்கணும் என்று யாரும் பொத்தி வைக்கலையே. குர்ஆன் வெளிப்படையாக இருக்குது, எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு விலங்கல்லண்டா குர்ஆனை படித்தவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்க. நீங்க உண்மையை தேடுற ஒரு மனிதனாக இருந்தா, உண்மையை தேடணுமே. நீங்க எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ், எங்கட அல்லாஹ் தந்த உடம்பு, அல்லாஹ் தந்த மூளை, ஆயாத்தின் பையினாத், தெளிவான ஆதாரங்கள் இந்த குர்ஆன் இருக்குது. அதிகமானவங்க இஸ்லாத்தை தழுவுறது ஏன்? முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவுறது இல்லை யாரும். இந்த குர்ஆனை பார்த்து இஸ்லாத்தை தழுவுவாங்க. குர்ஆனை பார்ப்பாங்க, வாசிப்பாங்க, படிப்பாங்க. குர்ஆன்ல இருக்குது உண்மை. அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ آيَاتٍ بَيِّنَاتٍ. அல்லாஹ் தெளிவான அத்தாட்சிகளை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். وَأَنَّ اللَّهَ يَهْدِي مَن يُرِيدُ. அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுறான். அல்லாஹ் நேர்வழியை காட்டுறது யாரு? அல்லாஹ். وَأَنَّ اللَّهَ يَهْدِي مَن يُرِيدُ. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான். முஸ்லீம்களை, முஃமின்களை நேர்வழியில் அல்லாஹ் தொடர்ந்து வாழ வைக்கிறார். இமாம் பைதாவி ரஹிமஹுல்லாஹ் எழுதும் பொழுது முஸ்லீம்களை, முஃமின்களை நேர்வழியில தொடர்ந்து வாழ வைக்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்களை அல்லாஹ், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான் குர்ஆன் மூலம். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, உலகத்தில் வாழக்கூடிய 6 வகையான மதத்தினர்கள், அதில் 5 மதம் ஒரு மார்க்கம், 5 ஷைத்தானுக்குரியது, 1 அல்லாஹ்வுக்குரியது. இந்த 6 வகையான கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். நாங்க யோசிக்கலாம், இந்த குர்ஆன் சிந்திக்க முடியாத காலத்துக்கு இறக்கப்பட்டதா? இல்லை. தற்காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மதத்தினர்களையும் பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கு. எங்கட காலங்களில் வாழ்ற மதம் யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், தமிழர்கள், பௌத்தர்கள், சிலை வணங்கிகள், எல்லோரையும் பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கு. சூரத்துல் ஹஜ்ஜுடைய இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாது والصابئين والنصارى والمجوس والذين أشركوا إن الله يفصل بينهم يوم القيامة إن الله على كل شيء شهيد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 வகையான கூட்டத்தை சொல்லியிருக்கிறான். அதில் 5 மதத்தினர்கள், 1 மார்க்கத்தினர்கள், 5 ஷைத்தானுக்குரியவர்கள், சாத்தானுக்குரியவர்கள், 1 அல்லாஹ்வுக்குரியவர்கள். அந்த 6இல் முதலாவது கூட்டம் யார்? இன்னல்லதீன ஆமனூ, அல்லாஹுவை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்பிய கூட்டம். இவர்களுக்கு அரபியில் முஃமின்கள் என்று சொல்வது. இது ஒரு கூட்டம். இதுதான் உண்மையான மார்க்கம்.
உண்மையான மார்க்கம். இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் யார்? வல்லதீன ஹாது, யஹூதிகள், யூதர்கள். யஹூதிகளை பத்தி, யூதர்களை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்குதா? சொல்லிருக்குது குர்ஆன். குர்ஆன்ல யஹூதிகளை பத்தி மட்டும் 18 ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். யஹூத் என்ற சொல், யஹூத் என்ற சொல். ஏனென்றால் யஹூதுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. அவர்களும் ஆரம்பத்தில் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட தௌராத்தை பின்பற்றியவர்கள் தான் யஹூதிகள். ஆனால் அவர்கள் மேல வாரத்துக்கு மறுக்கிறார்கள். உதாரணமா ஒரு பாடசாலையில் எங்களுக்கு தெரியும் 5ஆம் ஆண்டு இருக்குது, 6ஆம் ஆண்டு இருக்குது, ஓ லெவல் இருக்குது, ஏ லெவல், ஹை ஸ்கூல் இருக்குது. இப்படித்தான் இங்க கனடாவில் ஹை ஸ்கூல் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. ஒவ்வொரு காலத்தில் ஒரு கல்வி இருக்கும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தது உதாரணமாக 5ஆம் ஆண்டுன்னு வைங்களேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அது மாற்றப்பட்டுட்டு அது ஓ லெவல் மேல வந்துட்டார். இஸ்லாம் என்பது ஒரு யூனிவர்சிட்டி. இவங்க சொல்றாங்க யஹூதியல், நாங்க எல்லா காலம் 5ஆம் ஆண்டுல தான் படிப்போம், மேல வரமாட்டோம். கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்ல, நாங்க ஓ லெவல்லாம் இருப்போம், யூனிவர்சிட்டி வரமாட்டோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க 2 பேரும் விட்டுட்டு வாங்க இஸ்லாத். இதுதான் விளங்குறதுக்கு ஒரு உதாரணம். இரண்டாவது கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹாது, யஹூதிகள். யஹூதிகள் குர்ஆன் அல்லாஹ் 18 இடங்கள்ல, என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த அப்ரஹாம்னு சொல்றாங்களே, இவங்களே அவங்களோட தௌராத்ல எழுதி வச்சிருக்கிறாங்க அவர் யஹூதி என்று. அதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் சூரா ஆல் இம்ரான்ல, மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியா வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் இல்ல, நஸ்ரானியும் இல்ல, முஸ்லிம். இரண்டாவது கூட்டம் யாரு? யஹூதிகள். இவர்களை பத்தி குர்ஆன் சொல்லி இருக்கு. மூன்றாவது கூட்டம் யார்? குர்ஆன் சொன்ன மூன்றாவது கூட்டம் வஸ்ஸாபிஈன், சாபிஈன்கள், மதம் மாறியவர்கள். மதம் மாறியவர்கள் சாபிஈன் என்றால், ஒரு இடத்துல எழுதுறாங்க ஜபூரை பின்பற்றுறவங்க, சபா சாபிஈன். நான்காவது ஒரு கூட்டம் வன்னஸாரா, யாரு? நசாராண்ட கிறிஸ்தவர்கள். நான்காவது கூட்டம் வன்னஸாரா, கிறிஸ்தவர்களை பத்தி குர்ஆன் 14 இடங்கள்ல நசாராவை பத்தி சொல்லிருக்குது குர்ஆன். எல்லாரும் கனெக்ஷன் தான் இஸ்லாம். எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றீங்க? ஓ, நாங்க ஏற்றுக்கொள்றோம், எங்களோட நபி தான் அவர். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கேட்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து இயேசுவை, ஓ ஏற்றுக்கொள்றோம், ஆனா நாங்க ஏற்றுக்கொள்றது அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க சொல்றது கடவுள், பிழை, பொய். அவர் கூட சொல்லலையே, அவர் கூட சொல்லலையே அவ்வாறு. அவரும் சொன்னது நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அல்லாஹ் அடுத்ததாக 5வது கூட்டம் வல் மஜூஸ், நெருப்பு வணங்கிய. உலகத்தில் இருக்கிறாங்க பெரும் ஒரு கூட்டம், வெளிச்சத்தையும் இருட்டையும் வணங்குறவங்க, வல் மஜூஸ். 6வது கூட்டம் வல்லதீன அஷ்ரகு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர். இதுலதான் தமிழர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் சேருவாங்க. தமிழர்கள், பௌத்தர்கள் எல்லாம் வல்லதீன அஷ்ரகு. இவ்வாறாக 6 மதத்தினர்கள் உலகத்தில் வாழ்றாங்க. முதலாவது யாரு? மூமீன்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க. இரண்டாவது யாரு? யஹூதிகள், வல்லதீன ஹாது. மூன்றாவது யாரு? வஸ்ஸாபிஈன், மதம் மாறியவர்கள். நான்காவது யாரு? வன்னஸாரா, கிறிஸ்தவர்கள். 5வது யாரு? வல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகள். 6வது யாரு?
வல்லதீன அஷ்ரகு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், சிலைகளை வணங்கியவர்கள், தமிழர்கள், பௌத்தர்கள், உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினர்களையும் அல்லாஹ் இந்த ஆயத்துக்குள்ள வசனத்துக்குள்ள சுருக்கிட்டார். என்ன சொல்ல போறான் இப்ப அல்லாஹ்? உலகத்துல நீங்க எல்லாம் ஒண்டா வாழ்றீங்க. உலகத்துல ஒரு நாடு எடுத்தீங்கன்னா அந்த நாட்டில் எல்லாரும் ஒண்டா வாழ்றோம். எங்கட குணத்துல ஒன்றுதானே, கொள்கையிலான வித்தியாசம். நாங்க எங்கேயும் இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களோட குணத்துடைய விடயத்தில் மோசமாக நடக்கும்படி இஸ்லாம் சொல்ல இல்லை. மனிதாபிமானத்தோடு தான் நடக்கும். முஸ்லிம் அல்லாதவர்களோ மிருகங்களோ அல்லாஹுடைய படைப்பினங்கள் எல்லாரும். ஆனா கொள்கை வித்தியாசம். உங்களுடைய கொள்கை சிலை வணக்கம், முஸ்லிம்களுடைய கொள்கை அது அல்ல. கொள்கையில ஒத்து போக முடியாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். சிரிக்கலாம், பேசலாம், சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். கொள்கை வேற, கொள்கை வித்தியாசம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 மதத்தினர்களையும் முஸ்லீம்கள் எல்லாம் உண்டா வாழ்றோம். ஸ்ரீலங்கா விடுங்க, தமிழர்கள் வாழ்றாங்க, பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் புதுசா வந்திருக்கிறாங்க, முஸ்லீம்கள், நெருப்பு வணங்கி எல்லாரும், எல்லா நாட்டில் எல்லாரும் அல்லாஹ் அப்படிதான் வாழ வச்சிருக்கிறான். ஆனால் சகோதரர்களே, இதை கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும் அல்லாஹ் பிரிப்பான். யார பிரிப்பான் அல்லாஹ்? இந்த மூமீன் இருக்கிறாரே, அல்லாஹுவ நம்பியவர், இவர் அல்லாஹ் பிரிப்பான். பிரிச்சு என்ன செய்வான்? இந்த முஃமின முஸ்லிம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். மற்ற 5 மதத்தினர்களையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். நீங்க நரகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையே மறுக்கிறீங்க. ஆனா நாங்க சொல்றோம், நம்புங்க, மறுக்காதீங்க, தயவு செஞ்சு. இரக்கத்தில் தான் சொல்றோம். இது யாருக்கும் பலாத்காரம் அல்ல. இஸ்லாம் லா இக்ராஹ ஃபித்தீன். இஸ்லாத்துல பலாத்காரம் இல்லை. எங்கட குர்ஆன் இறக்கப்பட்டதை நாங்க சொல்றோம். உங்களுக்கு இந்த அறிவு வரும் பொழுது நீங்க கவலைப்படக்கூடாது. காலை வெட்டும் பொழுது கவலைப்படக்கூடாது. டாக்டர் எவ்வளோ சொன்னார், சீனிய கண்ட்ரோலா வைங்க, கண் போகும், கால் போகும், கிட்னி போகும், கண்ட்ரோல் இல்ல, சொல்லு கேட்க இல்ல, இப்ப எல்லாம் போகுது. இப்ப என்ன செய்ய? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்களே, அல்லாஹ் ஒரு நாள் உலகத்துல வாழ்ந்த எங்களை எல்லாரையும் அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமீன்களை மட்டும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த 5 கூட்டத்தையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ், மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் எங்கள் எல்லாத்தையும் பிரிப்பான். நரகத்துடைய ஒவ்வொரு வாசலால ஒவ்வொருவராக நுழைய தொடங்குவார்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் நிம்மதியாக இருப்பார். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள அனைத்து மதத்துக்கும் 2 வாசல்கள் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது. அந்த மதத்துள் நுழைந்த வாசலும் அதை விட்டு வெளிவந்த வாசலும். ஆனால் இஸ்லாத்துக்கு ஒரே ஒரு வாசல், நுழையும் வாசல் மாத்திரம்தான். உலகத்தில் நீங்க பார்ப்பீங்க, ஆச்சரியமான விடயம், முஸ்லிம் ஆகிய யாரும் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுவது குறையும். ஏன்? உண்மை அதுதான். இஸ்லாத்துக்குள் உருவாக்கினார்கள் குரூப்ஸுகளை. இது உருவாக்கிய திட்டங்கள் முனாஃபிக்குகள் செய்தார்கள். முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக செய்தார்கள். அவர்கள் முனாஃபிக்குகள், அவர்கள் நரகவாதிகள். உதாரணமாக காதியானிசம். நபி கடைசி நபி என்று ஒருவனை உருவாக்கி இவன்தான் நபி என்று அதற்கு பின்னால் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை வழிகெடுத்தார்கள். இவர்கள் எல்லாம் நரகவாதிகள். அல்லாஹ் மூமீன்களை மாத்திரம்
பிரிச்செடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமஹ். உலகத்தில் ஒன்றாத்தான் வாழ்றது, உலகத்தில் எல்லாம் ஒன்றாத்தான் வாழ்றது. ஆனா பிரிக்கிறது எங்க? பிரிக்கிறது கியாமத்துடைய நாள்ல தான். அதோடு அல்லாஹ் நிறுத்த இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் ஷஹீத், தான் வகஃபா பில்லாஹி ஷஹீதா வகஃபா பில்லாஹ் ரகீப். உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். பசீர், எங்கள் எல்லாம் அல்லாஹ் கவனித்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஆகவே சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான விடயம் இது. இந்த 3 ஆயத்துக்குள்ளே அல்லாஹ் மிக சுருக்கமாக என்ன சொல்றான்? நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று நினைக்காதீங்க. உலகத்திலேயும் அல்லாஹ் உதவி செய்வான், மறுமையிலேயும் அல்லாஹ் உதவி செய்வான். அவ்வாறு நினைக்கக்கூடிய நீங்க ஒரு வேலை செய்யுங்க. ஒன்று, வானத்துக்கு மேலே ஏறி வந்து அல்லாஹ்ட உதவியை துண்டிங்க. அல்லது உங்களோட வீடுகளில் உள்ள கூரையில கயிறை போட்டு உங்களே நீங்க தற்கொலை செய்து கொள்ளுங்க, என்னோட கோபத்தை அடக்கி கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் தெளிவான அத்தாட்சிகளை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு கடைசியாக நாங்கள் படித்த ஆயத்தில் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய 6 கூட்டத்தை சொல்கிறான். இதில் 5 கூட்டம் ஷைத்தான் ஷாத்தானுக்குரிய கூட்டம், ஒரே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்குரிய கூட்டம். அல்லாஹ்வுக்குரிய கூட்டம் யார்? முஃமின்கள். ஷாத்தானுக்குரிய கூட்டங்கள் யார்? முதலாவது யஹூதிகள், இரண்டாவது சாபீன்கள், மூன்றாவது கிறிஸ்தவர்கள் நசாராக்கள், நான்காவது மஜூஸ் நெருப்பு வணங்கிகள், ஐந்தாவது இணை வைத்த தமிழர்கள் பௌத்தர்கள். இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்துடைய நாளை அல்லாஹ் பிரிப்பான். உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாளனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்துகளை முடிக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்டு, இந்த ரமதானுடைய சிந்தனைகளை கேட்டு உண்மையான முஃமின்களாக மாற நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஓதிய ஆயத்துகளை ஓதி பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். من كان يظن أن لن ينصره الله في الدنيا والآخرة فليمدد بسبب إلى السماء ثم ليقطع فلينظر هل يذهبن كيده ما يغيظ وكذلك أنزلناه آيات بينات وأن الله يهدي من يريد. إن الذين آمنوا والذين هادوا والصابئين والنصارى والمجوس والذين أشركوا إن الله يفصل بينهم يوم القيامة إن الله على كل شيء شهيد. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا ودود يا شهيد يا هادي يا شهيد وكفى بالله شهيدا.
يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام. اللهم يا ذا الجلال والإكرام. اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا واجعلنا سببا لمن اهتدى. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وتلقاء وأمناء وخلصاء، وجعلنا يا إلهنا من وتقائك وتلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.